ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கோ சிஸ்டர்ஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் கிடைக்கிற சமோசா பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் வீடியோவை குயிக்காக பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான எண்ணெய் குடிக்காத சூப்பரான சமோசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி கோதுமை மாவில் தான் சமோசா பண்ண போகிறோம். தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நாம் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்திக்கெல்லாம் பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு 70% அளவுக்கு பிசைஞ்சு எடுத்ததும் கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போது நம்ம சமோசா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், சூடாக இருக்கும். பார்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த எண்ணெயே கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டாம். எல்லாருக்கும் சமோசானா கண்டிப்பாக ஒரு டீ கடை தான் ஞாபகம் வரும். அதனால தான் மேக்ஸிமம் சமோசாவை வந்துட்டு டீ டைம் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நம்ம 30 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். மாவு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கையில் ஒட்டாத அளவுக்கு சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு மூடி வச்சுருங்க. அடுத்து நாம் இதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நாம் இன்றைக்கி 10 சமோசா அளவுக்கு தான் மசாலா ரெடி பண்ணுறோம். நீங்கள் தேவையான அளவு ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மிக்ஸ் கொஞ்சம் வணங்கி வரட்டும். அதுக்கப்புறம் தான் நாம் மசாலாலாம் சேர்க்க முடியும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளோட சமோசா சூப்பராக ரெடியாக போகுது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆனியன் கொஞ்சம் வணங்கியிருக்கு. இப்போது கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். நாங்கள் கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். வீட்டில் இருக்கிற மிளகாய்த்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நாம் உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, வேறு எந்த வெஜிடபிள்ஸுமே சேர்க்கலை. வெறும் ஆனியன் மசாலாவோடு சேர்த்து தான் நம்ம மசாலா தயார் பண்ண போகிறோம். மசாலாவில் கரெக்டாக காரம் உப்புலாம் இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், வேறு எதுவும் வேண்டாம். இந்த மசாலாவை நாம் 5 நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி பண்ணிடலாம். நம்மளோட வெங்காயம்லாம் நல்லா வெந்து மசாலா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். அடுத்து நாம் சமோசா பண்ணுறதுக்காக ஷீட் ரெடி பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்து சப்பாத்தி மாவு போல் உருட்டி சப்பாத்திக்கு தேய்ப்போம் இல்லையா, அதை விட ரொம்ப தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய உருண்டைகளாகவே எடுத்து நீங்கள் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிடலாம். பெரும்பாலும் டீ கடைகள்லேயும் சரி, மற்ற கடைகள்லேயுமே மைதா மாவால் தான் இந்த சமோசா இருக்கும். நாம் இன்றைக்கி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக கோதுமை மாவால் செய்கிறோம். நாங்கள் மைதா மாவால் செய்யும் போது எண்ணெய் அதிகமாக குடிச்சிது. கோதுமை மாவால் செய்யும் போது அந்தளவுக்கு எண்ணெய் குடிக்கலை. ஸோ நமக்கு கோதுமை மாவால் செய்கிறது நிறைய பெனிஃபிட்ஸ் தான். சமோசா போடுறதுக்கு தேவையான ஷீட்ஸ் எல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் தோசைக்கல்லில் போட்டு லேசாக நாம் ஹீட் பண்ணணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பி லைட்டாக ஹீட் பண்ணுங்கள். நாம் இந்த மாதிரி சப்பாத்தி கல்லில் போட்டு எடுக்கிறதால நாம் சமோசாவை எண்ணெயில் போட்டு எடுக்கும் போது சமோசா எண்ணெய் குடிக்காது, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நம்மளோட சமோசா சீக்கிரமாக வெந்தும் வந்துடும். அதுக்காக தான் நாம் இப்படி கல்லில் போட்டு எடுக்கிறோம்.
சமோசா ஷீட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கண்ணாடி போல் தெரியணும், விரல் தெரியுது பாருங்கள், அந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் ஹீட் பண்ணிக்கலாம். இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதும், நம்மளோட சமோசா வந்துட்டு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது நாம் எடுத்து வச்ச சமோசா ஷீட்ஸ் எல்லாம் அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம சமோசா ஷீட்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் தான் போட்டிருக்கோம். இப்போது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு எந்த மாதிரி சைஸில் வேணும், கொஞ்சம் அகலமாக வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை சின்ன சைஸாக வேணுனா கூட கட் பண்ணிக்கலாம். நாம் அதுக்காக தான் பெரிய சைஸில் ஷீட்ஸ் போட்டிருக்கோம். பெரிய சைஸில் நம்ம ஷீட்ஸ் போடும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு அகலமாக இல்லைனாலும் லென்த்தாக இருக்கணும். லென்த்தாக இருந்தால் தான் நம்ம சமோசா வந்துட்டு மடிக்க முடியும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஷீட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதிலேருந்து நம்ம எப்படி சமோசா ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த சைஸில் வந்து நமக்கு மீடியம் சைஸ் சமோசா வரும். நமக்கு சைடில் இருந்துச்சு இல்லையா, அதை வச்சு நம்ம குட்டி சமோசா கூட மேக் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சமோசா ஷீட்ஸில் மசாலா வச்சதுக்கப்புறம் பைண்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து அதில் தண்ணி கலந்துருக்கும். இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதும். அப்போ தான் நமக்கு வந்து பைண்ட் பண்ணும்போது நல்லா ஒட்டும். இந்த பேஸ்ட் ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போது நாம் சமோசா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள் எப்படி மடிக்கிறோன்னு. அந்த ஷீட்டில் ரைட் சைட் கார்னர் எடுத்து லெஃப்ட் சைட் கொண்டு போங்க. நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். அந்த லெஃப்ட் சைட் ஷேப் எடுத்து அகைன் ரைட் சைடு கொண்டு வாங்க. நமக்கு இந்த மாதிரி கோன் ஷேப் கிடைக்கும். இதில் தான் இப்போ நம்ம மசாலா அப்ளை பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை தேவையான அளவு எடுத்து உள்ளே வச்சிடலாம். ரொம்ப அதிகமாக வச்சிட்டா நமக்கு ஷேப் வராது. அந்த முக்கோண சைஸில் தானே இருக்கும் சமோசா, அந்த மாதிரி நம்மளால் மடிக்க முடியாது. அகைன் வந்து நமக்கு பிரிஞ்சிட்டு வந்துடும். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நல்லா மடிச்சுக்கோங்க. முதல்ல இந்த சமோசா மடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் 2-3 தடவை ட்ரை பண்ணும்போது அழகாக முக்கோண ஷேப்பில் நமக்கு சமோசா சூப்பராக வந்துடும். சமோசா மடித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த ஷீட்டில் அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை அப்ளை பண்ணி மடித்து வச்சுருங்க. நல்லா பிடிச்சிக்கும், இதுக்கப்புறம் பிரியாது. அந்த மாதிரி இன்னொரு சைடும் இருக்கும், அதுலேயும் அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணி மடித்து விட்டுடுங்க. 2 சைடு இருக்கும். இப்போ தான் நமக்கு அந்த மசாலா வெளியில் வராமல் சூப்பராக ஒட்டியிருக்கும். அதே போலவே நம்ம அகைன் எல்லா சமோசா ஷீட்ஸையும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து மசாலா உள்ளே வச்சு அழகாக அந்த பேஸ்ட்டை வச்சு ஒட்டி ரெடி பண்ணி வச்சிடலாம். நாம் இன்றைக்கி நம்மளோட மசாலாவில் உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, முட்டைக்கோஸ் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. வெறும் ஆனியன் மட்டும் தான் வச்சு செஞ்சுருக்கோம். நம்மளோட சமோசா வந்துட்டு ரொம்பவே சீக்கிரமாக ரெடி ஆகிடும். உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு ஷீட் மடித்து காமிக்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு ரைட் சைடு அது லெஃப்ட் சைட் கார்னர் எடுத்து ஆப்போசிட் சைடில் வச்சிட்டிங்கன்னா 2 தடவை மடிக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி கோன் ஷேப் கிடைக்கும். அதில் மசாலா வச்சதுக்கப்புறம் முக்கோண வடிவிலே நீங்கள் மடிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டை அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா பிடிச்சிக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா ஷீட்ஸுமே ரெடி பண்ணி வச்சிடலாம். நாம் இந்த மாதிரி இப்போது ஒரு 6 ஷீட்ஸில் மட்டும் 6 சமோசா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பார்க்கவே ரொம்ப அழகாக நம்மளோட சமோசா ஷீட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நாம் இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணியாச்சு. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணதுக்கப்புறம் நம்மளோட சமோசாவெல்லாம் எடுத்து போடுறோம். இந்த வானலில் 3 சமோசா தான் போட முடியுது. நம்ம இப்போ இது வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சமோசா போட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சமோசா ஒன்றோட ஒன்று ஒட்டலை, தனியாக தான் இருக்குது. இப்போ நம்ம லேசாக திருப்பி விட்டுடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இந்த சமோசாவோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அப்பப்போ மாற்றி மட்டும் விடுங்க. நம்மளோட சமோசா ஷீட்ஸுமே வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு நம்ம ஹீட் பண்ணதால் வெந்திருக்கும். அதுவும் இல்லாமல் உள்ளே இருக்கிற ஆனியன் ஸ்டஃப்புமே ஆல்ரெடி வெந்தது தான். ஸோ இது ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும்.
நாம் சமோசா ஷீட் கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இருந்த அந்த ஸ்மால் பீஸ்லேயும் நாம் இன்றைக்கி சமோசா போட்டிருக்கோம். இந்த சமோசா எண்ணெயில் போட்ட 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஆல்ரெடி எல்லாமே வெந்திருக்கிறதால பாருங்கள், நம்ம சமோசா நல்லா வெந்து வந்துடுச்சு. கலர் கூட மாறி இருக்குது. இப்போ இதை நாம் எடுத்து வேற ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இந்த மாதிரியே எல்லா சமோசாவையும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துடுங்க. அவ்வளவுதான், நம்மளோட சமோசா ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த சமோசா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிப்பியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட முந்தைய வீடியோஸ்க்கான லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் குயிக்காக பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from me and my co-sister. Thank you for watching.